வெல்கம் டு கோஸ்ட் vlogs. இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம்னா சிவகங்கையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில், எங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு தான் வந்து 2 பேரை இன்வைட் பண்ணிருக்கேன். எதுக்குன்னா மண்டல பூஜை. இது வந்து எங்க ஊர்ல எப்பவுமே நடக்கும் தான். ஒரு 10-12 வருஷமா நடக்குது. நான் பார்த்து கேட்டு சொல்றேன். ரீசெண்டா தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா வந்து எங்க ஊர்ல வந்து 2 இது வந்து பயங்கரமா நடக்கும். ஒண்ணு வந்து இந்த கோயிலோட தேரோட்டம், சிவன் கோயில் தேரோட்டம். இன்னொன்னு வந்து காளியாத்தா கோயில் திருவிழா. நம்ம வந்திருக்கேன். ஆமா ஆமா, இது 2 வந்து பெரிய திருவிழா மாதிரி நடக்கும். இதுக்கு அடுத்து வந்து 3ஆவதா வந்து இந்த மண்டல பூஜை வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஐயப்பனுக்கு வந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து அந்த கடைசி மண்டலம் முடிகிற நாள் வந்து இந்த மண்டல பூஜையா வச்சு அன்னைக்கு வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஐயப்ப சாமி எல்லாம் வந்து சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு என்ன சொல்ற ஒரு சமத்துவமா கும்பிடக்கூடிய ஒரு நாள் தான் வந்து இந்த சாப்பாடு அன்னதானம் போடுவாங்க. இல்ல நான் 2-3 வருஷம் நான் வந்து போட்டோல வீடியோல பாத்திருக்கேன். நான் வந்ததே இல்ல, இப்பதான் வந்து வர முடிஞ்சது. சவுண்ட்ல வந்து கேட்கலாம், மைக் வச்சு கேக்குறேன். உங்களுக்கு எப்படி கேக்குறீங்க? இஷ்டத்துக்கு பாடுறாரு அவர் வந்து. வாராய தோழின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை போட்டு வாராய சாமி வாராயோ தோழி வாராயோ வந்து வாராயோ சாமியா மாத்திட்டாரு. இன்னும் இது மாதிரி பல பாடல்களை போட்டு இருந்தா கேக்குதா? அங்க போண்டா, உள்ள போயிடலாம். உள்ள போயிடும். இந்த கோயில்ல வந்து ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு சுதாரணை சொல்லுவாரு. ஏன்னா நீ சொல்ல வேண்டியதான, கோபியரோட கல்யாணம் வந்து இந்த கோயில்ல நடந்துச்சு. அது எங்க நடந்துச்சுன்னா அந்த பக்கமா மணிக்கல சுத்தி போற மாதிரி இருக்கும். கூட்டு போறோம் வாங்க. அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து செரிஷ் பண்ண போறேன் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து செரிஷ் பண்ண போறாரு. ஒரு மாதிரி வெக்கமா இருக்கலாம். போகலாம். இங்க தான் இன்னும் போஸ்ட் கொடுத்தாங்க 2 பேரும். கல்யாண வீடியோ போட்டோஸ் எல்லாத்தையும் ஆர்எஸ்ல சேப்போம். அப்படியே எனக்கே இன்னும் தரல. வீடியோ கொடுங்கய்யா, நானும் போட்டு ஆல்பத்தை அனுப்புங்கய்யா. அனுப்பவே மாட்டீங்க. நீ வாங்கலையா? அனுப்புங்கய்யா. சுப்பிரமணியர் சன்னதி. இந்த சன்னதியில வந்து கல்யாணம் எங்கன்னா இங்க வாங்க, இங்க காட்டுறவங்க இந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. சுற்றி நின்றுக்கிட்டு வந்து இது பண்ணாங்க. நான் வந்து அப்போதான் கொஞ்சம் வந்து நின்றுட்டு இருந்தேன். நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்களா, சரி முன்னாடி போனதான் சொல்லுவாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சுதாங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு அப்புறம் முன்னாடி கூப்பிட்டாங்க. வந்துட்டு வரங்க அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, அதனால கூப்பிட்டு அப்போ பெரிய மனுஷன் அந்த இடத்துல கொடுங்க, நான் ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணாங்க. இங்க முடிச்சுட்டு அப்படியே சுத்திங்களா வந்துட்டு அப்புறம் தான் மண்டபத்துக்கு போய் அங்க வந்து ரிசப்ஷன் மாதிரி ஒரு செட்டப் பண்ணாங்க. அது இந்த கோயில்ல தான் நடந்துச்சு. வாங்க அடுத்த இடத்த காட்டுறான் வாங்க. கோபின பாட்டுலாம் பாடி அசத்திட்டாரு கல்யாணத்துல. அவன் இல்ல அவங்க குழு வந்து ஆர்கெஸ்ட்ரா வந்து பாடிட்டு இருந்தாங்க. நம்ம ஆளுங்க தான். டக்குனு கோபி வந்து எங்க இவர் நல்லா பாடுவாரு அப்படின்னா கோபி ஒரு பாட்டு எடுத்து பாடிட்டான். என்ன பாட்டு கல்யாணத்துல? ஒரு ரிசப்ஷன்ல பாட்டு பண்ணி. என்ன பாட்டு பண்ணீங்க? லவ் பாட்டு தான் பண்ணாரா? எனக்கு ஞாபகம் இருக்கு. அங்கே பர்ஃபார்மரா பண்ணி காட்டுறான். ஏதோ ஹாரிஸ் ஜெயராஜ் சாங். ஆமா அதெல்லாம் எப்ப ஞாபகம் கொடுத்தீங்க? ஒரு மாதிரி வெக்கம் வந்துருக்காங்களா? ஐயா இது எல்லாம் பார்க்க முடியாதனால அப்படின்னு ஓடிட்டான். இந்த இடத்துல இங்க வச்சுதான் என்ன கடவுள் ஆசையோட நடந்துச்சுங்கிற. சரி எங்க சாமி கும்பிட்டு அன்னதானம் சாமி கும்பிடுவோம். அன்னதானம் சாமி கும்பிடுவோம் முதல்ல, அப்புறம் அன்னதானம். போய் போட்டு வச்சுட்டு இருந்தீங்க. நான் பக்கத்துல சாமி கும்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா கோயிலுக்கு வந்துட்டு பொட்டு இல்லாம தெரியுறாங்க. அதுக்காக நான் அப்படியே நானும் போய் வெளியில ரொம்ப பாட்டா பாடி ஒண்ணுமே கேட்க விடாம ஆக்கிட்டாங்கப்பா. ஆமா அப்படிதான். இது கேட்க தெரியல. ரொம்ப உணர்ச்சி மிகுதியில வந்து வாய்க்கு வர்றதெல்லாம் பாட்டா பாடிக்கிருக்காங்க. புது ஸ்பாட் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏய் சுத்தி சுத்தி நீங்க இங்கதான் சுத்திக்கு இருக்கீங்க. இங்கதான் கையெழுத்து போடலாம். கோபி வந்து 2 பேரும் கையெழுத்து போட்டாங்க. நான் மட்டும் இல்ல, இங்க கல்யாணம் பண்ணா எல்லாரும் இங்கதான் போட்டு ஆகணும். இல்ல அது இல்லாம இந்த இடத்துல வந்து போட்டோ ஷூட் போயிட்டு இருந்துச்சு. ஒரு காமெடி எல்லாம் நடந்திருக்கு. மாத்துது பொண்ணை மாத்தி எல்லாம் தாலி கட்ட போயிருக்காங்க. ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு. அவ்வளவு கல்யாணம் நடக்கும். இந்த பொண்ணுக்கு இன்னொரு மாப்பிள்ள கல்யாணம் பண்ண போய் அப்புறம் வந்து நடுவுல நிறுத்தி அந்த மாதிரிலாம் நிறைய தெரியல. என்ன ஞாபகத்துல இருந்தாங்க? சொந்தக்காரன் எவனா கவனிச்சானா இல்லையா? சரி யாரோ கழுத்தை காட்டான்னு கட்ட போயிருக்காங்க. அது மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. இங்கதான் ஐயப்ப சன்னதி இருக்கு. அது வந்து பூஜை போயிட்டு இருக்கு. அதை காட்டக்கூடாது. நம்ம போயிட்டு வெளியில அந்த பஜனை அதை போய் பார்ப்போம். என்னன்னா இருக்கக்கூடிய சினிமா பாட்டு எல்லாத்தையும் சாமி பாட்டா எப்படி மாத்துறேன் அதெல்லாம் இங்கதான். டேய் நம்ம என்ன அவர் பாரு இவரு பூங்குயிலே பூங்குயிலே அந்த பாட்டை சாமிகளே சாமிகளே மாத்திட்டாப்ல. கை அப்படின்னு ஆயிடுச்சு. பாட்டுகள்லாம் இப்ப வர்றது போல.
சாமி பாட்டுகள் அப்ப இருந்தே இருக்கு போல. அதுதான் சரி சரி போய் பாப்போம் போயிட்டு அதை. சரி வா போயிடலாம். சுவாமியே சரணமையப்பா. அண்ணா என்ன எங்க இருக்க? இறைவனிடம் கையேந்தினது ஐயன் இருக்கு. ஐயனிடம் எப்படி உனக்கு என்ன பாட்டு வேணும்? என்ன வேணும் உனக்கு? உயிரின் வெளிச்சமே உனது உருவமே உணரும் நிமிடமே இதயம் உருகுமே. உயிரின் வெளிச்சமே உனது உருவமே உணரும் நிமிடமே இதயம் உருகுமே. ரோட்லேயே வச்சு சாப்பிடலாம் தான் பார்த்தோம். நீங்க கூட்டமாயிரும் அப்படின்னு சொல்லி விழா குழுவினர் சார்பாக நம்மளை வந்து இங்க இந்த இடத்த அரேஞ்ச் பண்ணி விட்டாங்க. வரும்போது சாயங்காலம் வரும்போது பேட்ச் ஒன்று வாங்கி போட்டு அப்படியே வந்துருவோம். வெள்ளை சட்டை போட்டு அப்படி விடலான்றா. ரைட் போடு. ஆமாண்ணே உள்ள விடுவாங்க. எல்லாத்துக்கும் அக்சஸ் கிடைக்கும். நம்மளை பார்த்தா தம்பி எங்க சார் அது வரும்போது மட்டும் உங்களை எங்கடா விடல இல்ல வரும்போது வாங்க அப்படின்னு போட்டு அந்த மாதிரி சரி அது மாதிரி வேணும். இல்ல அப்பதான் நம்ம வந்து நம்ம நல்ல பேர் யாரும் நம்மளை வர வைக்கிறாங்க யாரே தெரியாது. ஓகே அந்த மாதிரி பண்ணலாம்னு இருக்கோம். இது வந்து சாப்பாடு சூப்பரா இருக்கு. சாப்பாடு எப்பவுமே அப்படிதான். எனக்கு பிரிஞ்சு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. மண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மண்டிக்கு தயிர் சூப்பர் வெஜிடேரியன் பைத்தியங்கள் அவங்கலாம். இவன் பேசிக்கலி சுதார் வந்து ப்ராப்பர் வெண்டைக்காய் நல்லா சாப்பிடுவியோ. அப்படி இருந்து உனக்கு மூளை வளரலையா? எது உனக்கு மூளை வளரணுங்கிறதா இல்ல வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும்? வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளர்ந்துருக்கணும்ல. அதான் கேட்கிறேன். அவனும் அசிங்கப்படுத்துறான். கேட்டு நீ இருக்கியடா அப்படி எப்படி கடந்து போறது? அதோட டேக்ல ஆகி தான் அப்படி நீந்தி போய் தான் வெள்ளத்துல இருந்து கரையறோம். நான் ஒரு கேமரா பிடிச்சி சாப்பாடு சாப்பிடலாம். அவர் சாப்பிடுவாங்க. நீங்க போய் சாப்பிடுங்க. ட்ரெஸ்ஸை போட்டு இந்த வணக்கம் வச்சாதான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மரியாதை. பாத்தீங்களா எப்படி? வாழ்க்கையில இன்னைக்கு தான் வந்து ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் பேண்ட் இது ஒயிட் வேட்டி ஒயிட் பள்ளியில நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் சின்ன வயசுல ஒரு டைம் இந்த போட்டோ ஷூட் இந்த மாதிரி பண்ணி பார்க்க போட்டேன். அதான் போடுறேன். இப்ப போட்டு இப்படி போனோம்னு வச்சுக்கோங்க, பாக்குறவங்க பூரா சார் வணக்கம். இல்ல இன்னொன்னு விழா கமிட்டியோட பேட்ச் வாங்கி கூட்டுறோம். அப்படியா? அப்பதான் வரும்போது எல்லாம் வாங்க உங்களுக்கு எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு என்ன பண்றது? இல்ல வாங்கி விழா கமிட்டி பேட்ச்ல கிடைக்குதா? வாங்கிக்கலாம். இது இந்த இடத்துல மாட்டணும் போறேன். மாட்டினாதான் அவனுக்கு ஏத்துக்கலாம். வருத்தப்படா வாலிப சங்கம் மாதிரி மாட்டறேன். வெள்ளை சட்டை போட்டு வந்தேன் நானு. சோ இப்போ எதுக்கு இங்க வந்தேன்னா இங்க பாத்தீங்கல்ல இதெல்லாம் வந்து இந்த செட்டப்லாம் வந்து நீங்க வேற எங்கேயுமே பாத்துருக்க முடியாது. அப்படிதானே? நான் பார்த்ததே இல்ல. உண்மையில பக்கத்துல நான் பார்த்ததே இல்ல. நானும் வந்து பார்த்தது இல்ல. இங்க வந்து இந்த மண்டல பூஜை இந்த டைமுக்கு மட்டும்தான் வந்து இது வந்து பண்ணுவாங்க எங்க ஊர்ல. இது இப்ப ரீசெண்டா தான் கொஞ்சம் வருஷமா தான் இதெல்லாம் பண்றாங்க. இது ஃபுல்லா கேரளால இருந்து வந்து பண்றாங்க. போன வருஷமே இது வந்து பார்த்து நான் ரொம்ப வியந்து போனேன். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா இது மட்டும் இல்ல, இந்த இந்தியன் படத்துக்கு வந்து கமல் சார் மாதிரியே செட்டப் பண்ணது இதெல்லாமும் வந்து அவங்க ஊர்ல அதெல்லாம் இங்க கிடையாது. அந்த மாதிரி அந்த கேரளால வந்து ஆக்டர்ஸ் மாதிரிலாம் செட் பண்ணி காமெடி ஆக்டர்ஸ் மாதிரிலாம் பண்ணி கவுண்டமணி செந்தில் அந்த இதுல பண்ணிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல அதெல்லாம் கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து எங்க ஊரோட இன்னொரு அடையாளம். இந்த ஸ்கூலு விவேகானந்தா ஸ்கூலு. இது வந்து இதான் அந்த டான்சிங் குதிரை. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒரு நடுவில் இல்ல, ரெண்டு கையில பிடிங்க. முன்னாடி காலை வச்சு ஒரு மிதி மிதிச்சிடாத. ராஜா தேசிங்க மாதிரி பொறுமை சாமி பொறுமை பொறுமை. அதே ஒரு மாதிரி கைய கவ வர்றான். பொம்பளை பிள்ளையாது, இவர் ஆம்பளை. அவரானே
அண்ணே துளசி வேணாம், துளசிட்டு சண்டைக்கு போவாங்க. துளசி கோவக்காரி. புருஷன் நிக்கிறான், மானவரியா ஏதாவது பண்ணிட போறான். ஜாக்க பக்கத்துல வச்சுக்கிட்டே துளசியோட டான்ஸ் ஆடுறீங்க நீங்க. உனக்கு குதிரை ரொம்ப பிடிக்குமோ? நைஸ் நைஸ் சூப்பர். வாங்க நெக்ஸ்ட் என்னது? இது உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்க மாட்டாங்கல்ல. குத்தி விடுங்கப்பா. ஆறாரா ஒரு மாதிரி பாப்பாயிடா. உள்ளூர்ல வச்சு மானத்தை வாங்காரா. போலாம். ஒண்ணுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குடா. இது அது இது வந்து தெய்யம் தெரியும் எனக்கு. இது வந்து இந்த அவரு உத்தம வில்லன் படத்துல வந்ததுனால இது எனக்கு தெரியும். அது வந்து அர்ஜுனர் செட்டப் பண்ணிருக்காங்க. இது வந்து அர்ஜுனர் தான். அர்ஜுனர் தான். கிருஷ்ணர் வண்டி ஓட்டுறாருன்னா அர்ஜுனர். என்ன நீ என்ன மகாபாரதம்லாம் படிச்சிருக்கே இல்லையா? சரி சரி. ஆனா அந்த அக்கா உட்காரு. அப்புறம் இது ஏதோ மகிஷாசுர மர்தினி அந்த மாதிரி ஏதோ ஒன்று நினைக்கிறேன். இது வந்து இந்த கேரளாவோட அவங்களோட ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க. அது வந்து யானையும் அதுதான். இது இந்த என்டையர் செட்டப்பே வந்து இது அவங்க கேரளாக்காரங்க. சரி ரைட் ஓகே. ஓகே. டைனோசர் போமா? டைனோசர் வாங்குவோம். ஏய் பாத்தியா இவனே ஆசைப்படுறான். நான் இனிமே கூச்ச போறேன். இதே பண்ண வந்திருக்காரு சித்தப்பு. நீங்க எப்ப வந்தீங்க? சிட்டிக்குள்ள வீடியோக்கு அப்புறம் மிக்கி மவுஸ் how are you? ரைட். அப்ப தமிழ்நாட்டு மிக்கி மவுஸ் போல நம்மள தெரிஞ்சிருக்கு. ரைட் சூப்பர் சிறப்பு. வாங்க வாங்க. பேஸ் தெரியாதே. உன் பாப்பா கொண்டு வாங்குற உனக்கா இல்ல இது ஒண்ணு? இது எவ்வளவு? இது எனக்கே நல்லா இருக்கும்னே. இது எவ்வளவு? எவ்வளவு? 5 தாங்க. 300 இல்ல 4 தாங்க. ஒன்னு பெரிய பொண்ணு, அதனால அதுக்கு பிடிக்காது. பின்னாடி இது இந்த பாஸ் பேபியா? பாஸ் பேபி லைட்டா போதை போட்ட பேபி மாதிரி கண்ணு ரெங்கி இருக்கே. ஒண்ணு எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. எந்த ஊரு ப்ரோ நீங்க? தேங்க்யூ. காசு கொடுத்தியா? கொடுக்க போறேன். 5,400 ரூபாய்க்கு வாங்கிரு. பொய்க்கால் குதிரை ஆட்டம்லாம் இருக்கு, போய் உட்காந்து பாப்போமா? குதிரை டான்ஸ் பார்த்தே இல்லை, நான் பார்த்துருக்கேன். வண்டியில போட்டுறியா? கூட இருக்கப்பெல்லாம் வந்து டீசெண்டா இருக்காங்க. திருவிழான்னு வந்தா மட்டும் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆயிடுறாங்க. ஜிப்பு லைட்லாம் போட்டுருக்காங்க பாருங்க. ஆமாண்ணே, இப்பதான் ஜிப்பு. சீரியல் செட் நீ பார்த்ததே கிடையாது. அண்ணே இப்ப அதுக்கு பேர் ஜிப்பு, அப்ப அது லைட். அருவால அப்படி போயிட்டு வரும். ஒரு வந்து குட்டி கார்னிவல் செட்டப். ஆமா செம்மையா இருக்கு. இன்னும் ஸ்டார்டிங் அங்க நின்னு பார்த்தா எல்லாத்தையும் பாக்குற மாதிரி பார்க்கலாம்டா. ஆடலாமா? போயிட்டு ஒரு ஆட்டம் ஆடலாமாவா? ஆடு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆடிட்டு வா. அதுக்கு வருவா. ஆடலாமா? சுதாரண வேற ஏதாவது சொல்லி, அண்ணே வேற ஏதாவது சொல்லிட போறாங்களே உங்களை. சைடுல எங்க போய் வண்டியை விட்டான் அப்படின்னு ஏதாவது சொல்ல. எனக்கு வேற தொண்டை கட்ட போகுது. அடி ஒரு வைப்ல ஆடுறேன்டா நானு. அது வந்து நமக்கு தெரியும், அத பாக்குறவங்களுக்கு தெரியாது. அந்த பக்கம் போயிடலாம். அப்பதான் எல்லாத்தையும் நின்னு பார்க்க முடியும். அப்படியே மூவ் ஆயிரும். இவன் ஆடுறப்ப தண்ணி போட்டு ஆடுற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தா அப்படிதான் தெரியும். பாருங்க, அப்படிதான் தெரியும். ஐயப்பன் கோயிலு அதுலயுமா தண்ணி போட்டு ஆடுவான் அப்படின்னு பாப்பாங்க. நினைப்பாங்க. பனைமரத்துக்கு அடியில நின்று பாலை குடிச்சாலும் கல்லுன்னு சொல்ற ஊர்னு அது. அந்த பக்கம் போயிடலாம். வா. ஆடலையா அப்ப? வாடா. அவனே டீசெண்டா வர்றான், இவன் கெடுத்து விட்டுறான் போல.
Just miss டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ பார்த்துட்டோம். வெடி சவுண்ட கேட்டு எதுவும் மிரண்ட மாட்டாளே. கரண்ட் பாஞ்சிரணுமா? கல்யாணி அது கால டான்ஸ் பத்தி அது ட்வைங் 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 ஆடுது. அது டான்ஸ்லாம் ஆடல, இவங்க டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. பல பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. என்ன பண்ண